சஸ்பெண்ட் பண்ண ஃபேக்டரி எல்லாத்தையும் ரிவர்க் பண்ணி வாங்கி கொடுத்து நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒன்று, பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கும் அவங்க 18 வயசு வர வரைக்கும் அது வந்து தத்து எடுத்து நம்ம அரசாங்கமே அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகுங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்கோம். டோக்கனை நீங்கள் போய் எந்த கடையிலனாலும் போய் வாங்கி அந்த குறிப்பிட்ட ஒரு 6 பொருள் சொல்லி அதை எதுனாலும் உங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் பழைய பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பட்டாசு தான் நமக்கு மூல தொழில். எனக்கும் பட்டாசு தான் மூல தொழில். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நானும் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா காலத்தில் வந்து 60 ஆண்டு காலமாக பட்டாசு தான் ஈடுபட்டு இருக்கோம். உங்களுக்காக நான் வந்து அசம்பிளியில் கிட்டத்தட்ட 2 தடவை வந்து இந்த விளக்கு வாங்கி தரணும். யூரோப்பியன் ஃபாரின் கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர், இந்த தீபாவளி, அதே மாதிரி கைபாக்சியர்னு இந்த 4 நாளுக்கும் கிட்டத்தட்ட 20 நாளுக்கு வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு தடையே கிடையாது. அப்படி ஒரு தடை வாங்கிட்டோம், அந்த தடை நீக்கி வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து இந்த பேரியம் நைட்ரேட் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த வந்து பொல்யூஷனில் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. இதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் இருக்கிறதுனால நம்மளால் ஃபர்தர் மேலே போய் அதை சால்வ் பண்ணி முடியாமல் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 4 ஆண்டு காலமாக வந்து நம்ம அரசன் மூலமாக தளபதி ஐயாட்ட சொல்லி நம்ம வந்து கிட்டத்தட்ட 254 ஃபேக்ட்ரி வந்து ரிவர்க் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். அதாவது சஸ்பெண்ட் பண்ண ஃபேக்ட்ரி எல்லாத்தையும் ரிவர்க் பண்ணி வாங்கி கொடுத்து நம்ம மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னா அந்த ஃபேக்ட்ரியில் வேலை நடக்கலைன்னா அந்த தொழிலாளருக்கு வந்து சைபன் ஒரு நாளைக்கு 500 ரூபா என்னைக்கு திருப்பி வேலை ஆரம்பிக்கிறாங்களோ அந்த வேலை ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த 500 ரூபா சைபன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த இதுக்கு நான் முதலமைச்சர்கிட்ட பேசின அடிப்படையில் தான் இப்போதைக்கு ஒரு காப்பர் ஃபண்ட் 5 கோடி ரூபா ஒதுக்கி அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கும் அவங்க 18 வயசு வர வரைக்கும் அது வந்து தத்து எடுத்து நம்ம அரசாங்கமே அவங்கள பாதுகாப்பாக கொண்டு போகுங்கிற அடிப்படையில் பண்ணியிருக்கோம். இதையும் நான் உங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன், இந்த வட்டம் நம்ம உறுதியாக அதை வாங்கிடுவோம். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு நமக்கு அந்த விளக்கு வாங்கி கொடுத்து நம்ம ஜல்லிக்கட்டுன்னு ஆரம்பித்தோமோ பட்டாசுக்கும் அந்த விளக்கு வாங்கிட்டோம்னா நம்ம நிரந்தர பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் உறுதியாக பட்டாசு தடை இல்லாமல் நம்ம செய்வதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த இது வேலை பார்த்துட்டு இருக்கோம். 5 ஆண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம். உறுதியாக அந்த ஷிப்மெண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் போயிடுச்சுன்னா இப்போ யூரோப்பில் ஃபுல்லாக நம்ம சரக்கு கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் வந்து நம்ம பட்டாசு ஃபாரினுக்கு செய்ய ஆரம்பித்தோம்னா நமக்கு அதுவும் அடிஷனல் வந்து நிறைய நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். நம்ம மக்களுக்கும் நல்ல வாய்ப்பாக நிரந்தர தீர்வாகவும் இருக்கும். சம்பளம் நமக்கு ரெகுலராக வரும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொண்டு 23ஆம் தேதி எல்லாரும் மறக்காம கை சின்னத்துக்கு வாக்களிக்கணும். உங்களுடைய குரல் அங்கே நம்ம சட்டசபையில் ஒலிக்கணும் என்றுன்னா பாருங்க, அந்த குரல் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம அரசாங்கம் வந்து விடியவெளி பயணம் 1000 ரூபா இப்போ இதெல்லாம் வந்து உயர்த்தி கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். அதே மாதிரி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து தாய்மார்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை எல்லாமே நம்ம தளபதி ஸ்டாலின் ஐயா வந்து அதை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதே மாதிரி இந்த 8000 ரூபா டோக்கனு நம்ம இஷ்டம். ஏன்னா எடப்பாடி என்ன சொல்றாரு, இது கமிஷனுக்காக. கமிஷன் எப்படி வரும்? நீங்கள் 8000 ரூபா டோக்கன் உங்கள்கிட்ட கொடுக்குறோம். அந்த டோக்கனை நீங்கள் போய் எந்த கடையிலனாலும் போய் வாங்கி அந்த குறிப்பிட்ட ஒரு 6 பொருள் சொல்லி அதை எதுனாலும் உங்களுக்கு வேண்டிய பொருள் வாங்கிக்கலாம், இல்லை உங்கள் பழைய பொருளை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த விதமான கமிஷன் அதில் வராது, டைரெக்டாக வந்துடும். பிள்ளைய படிக்கிறதுக்கு நம்ம லேப்டாப் கொடுக்குறாங்க. அப்போ அது வந்து மேலே உங்களுக்கு விஞ்ஞானம் வளரும், பிள்ளைகளுடைய நாலேஜ் வளரும். நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டாங்கன்னா நம்ம தொழிலுக்கு மேலும் மேலும் வளர்கிறதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும் மறக்காமல் 23ஆம் தேதி கை சின்னத்துக்கு வாக்களித்து உங்கள் குரல் சட்டசபையில் என் மூலமாக ஒழித்து உங்களுடைய வரிப்பணத்தை திருப்பி வாங்கி கொண்டது இந்த சாலைகள் நம்ம இது எல்லாமே மேற்கொண்டு நமக்கு இங்கே கட்டடங்கள், வேலைகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே பண்ணி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு மறக்காமல் 23ஆம் தேதி கை சின்னத்துக்கு வாக்களிங்கள் என்று உங்கள் தாய் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.